நான் கேக்குறேன், நீங்க ரம்ஜானுக்கு குல்லா போட்டு கஞ்சி குடிக்கிறீங்கல்ல, நான் குல்லா போடாம குடிப்பேன்னு சொல்லுங்க ஸ்டாலின். அதனால நீங்க ஆர்கியூ எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா மீடியாவே பார்ஷியல், ஆன்டி ஹிந்து. நீங்க நான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போவேன். இப்போ மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி வந்திருந்த அன்னைக்கு மறுநாள் திருச்செந்தூருக்கு போனேன். அங்க 300 கோடி ரூபாய்க்கு திருப்பணி நடந்திருக்கு. அங்க வெஹிக்கிள் பார்க் ஏரியாவில் அந்த ஷெட்டில் வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு வந்தா ஒரு அடி பள்ளம், 40 நாள் கூட ஆகல, 300 கோடி செலவு. நீங்க சிமெண்ட் போட்டு அந்த ஸ்கொயர் பிளாக் போட்டிருந்தா பள்ளமாகாது. நீங்க மண்ணை கொட்டி ஆக்கி விட்டு சிமெண்ட் கணக்கு எழுதி சாப்பிட்டுட்டா அர்த்தம் இருக்கும். சரி, முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடத்தினீங்க. இன்னி வரைக்கும் பழனி முருகன் கோயில்ல இருந்து எடுத்த பணத்துக்கு கணக்குண்டா? நான் கேட்கிறேன். அது செஞ்ச அமைச்சர் திருடினார்னு சொல்லலாம் தானே? ஏன்னா கணக்கு கொடுக்கல, இவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சு. இல்ல, அப்படி கணக்கு கொடுக்கல என்றால் பிஜேபி சைடு நிறைய இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கலாம் இல்லையா? கணக்கு கொடுத்தால் மட்டும் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. கேட்டிருக்கோம். இல்ல, கணக்கு கொடுக்கலைன்னா பணம் திருட்டு தானே. கணக்கு கொடுக்க அதை கொடுக்கலையே. அதான் அதே சமயத்துல பிஜேபி சைடு இந்த மாதிரி விமர்சனங்கள் வச்சா உங்களோட அதிகமா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நீங்க அறிவாலய அடிமையா இங்க கேள்வி கேட்கறது தேவையில்லாது, அனாவசியமானது. அதனால யூ ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப் டு what I people. Who are you to represent the people? என்ன சார் மீடியாவுக்கு என்ன வேண்டியிருக்கு? நான் கேட்கிறேன். இப்போ நடந்திருக்கிற பல ஜட்ஜ்மெண்ட் விரோதமானது. மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பேசினவர், அதுக்கெல்லாம் நீங்க விவாதம் நடத்திருக்குமா என்ன? இல்ல, நான் எதை பத்தியும் பேசல, நான் எந்த இஷ்யூ பத்தியும். ஆனா யூ ஆர் ஆல்வேஸ் பார்ஷியல், ஆன்டி ஹிந்து. அந்த மாதிரியே இருக்கக்கூடிய மீடியாக்கள் திமுகனாலே ஆன்டி இந்தியன் அப்படிங்கிற ஒரு டிஎம்கே ஆன்டி ஹிந்து தான். இல்ல, அதுல இன்றைக்கு சரி ஓகே தமிழ்நாட்டுல ஒரு நிமிஷம் இருங்க, நான் பதில் சொல்றது கேட்கறது இல்லைன்னா நீங்க இங்க கேட்கவே வரக்கூடாது. சரி, ஸ்ரீரங்கம் கோவில்ல வச்ச பொட்டா அழிச்சவர் தானே ஸ்டாலின்? அப்ப ஹிந்து விரோதி தானே? பொட்டா அழிச்சதே ஹிந்துக்களை அவமானப்படுத்ததானே? அது மட்டும் இல்ல, தேவர் பெருமானார் இருங்க சார், தேவர் பெருமானாரோட சமாதியில போய் அங்க வச்ச திருநீரை அழிச்சு தேவர் சமுதாய மக்களை அசிங்கப்படுத்தினவர் தானே ஸ்டாலின்? இல்ல, அப்படி கிடையாது. அசிங்கப்படுத்தினவர் தான். ஏன் அழிக்கணும்? அதோட போகணும் சார். நான் கேட்கிறேன், நீங்க ரம்ஜானுக்கு குல்லா போட்டு கஞ்சி குடிக்கிறீங்கல்ல, நான் குல்லா போடாம குடிப்பேன்னு சொல்லுங்க ஸ்டாலின். என்ன எங்க சொல்வார்? செய்யலையே. நான் சொல்றேன், அடுத்த ரம்ஜானுக்கு என்ன? அதனால நீங்க ஆர்கியூ எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா மீடியாவே பார்ஷியல், ஆன்டி ஹிந்து. நீங்க பாஜக தலைமையில் கூட்டணி அமைச்சால் என்டி 3வது இடத்துக்கு தள்ளப்படும் சொல்லி எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், தொடர்ந்து நாம பார்த்திருக்கோம், தமிழ்நாடு மக்கள் ஒரு ஆட்சியை தூக்கி எறியணும்னா தெளிவா யார் பிரதானமா ஆட்சிக்கு வர முடியுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதை பார்த்திருக்கோம். அதனால அவரவரோட விஷுவல் திங்கிங்க்கு அவங்க பேசுறதுக்கு we should ராஜா கமெண்ட் ஆன். அதனால இருந்து ஒரு தினகரன், ஐயோ, உங்களுக்கு எத்தனை நான் கேட்கிறேன், 16ல மானா குனூர் அமைப்பு இருந்ததா? மக்கள் நல கூட்டணியா? ஆமா, அதுல திருமாவளவன் அப்ப பேசினாரு, எதிர்த்து பேசினார். இப்ப ஏன் இங்க பேசுறாருன்னு கேட்க முடியுமா? அப்ப மானாக்கூல இருந்தப்ப கம்யூனிஸ்டுகள் என்ன பேசினாங்க, இப்ப என்ன பேசுறாங்க கேட்க முடியுமா? அதெல்லாம் பத்தி ஸ்டாலின் போய் கேளுங்க சார். உங்களுக்கு அங்க முதுகெலும்பே இருக்காது, நீங்க கேட்க மாட்டீங்க. அதெல்லாம் நீங்க கேட்கணும். நீங்க திருமாவளவன் போய் கேளுங்க. திமுக எதிராக கூட்டணி, மக்கள் நல கூட்டணி அமைச்சிங்களே, அப்புறம் ஏன் போய் அங்க சேர்ந்தீங்க கேட்டீங்களா? இன்னி வர 10 வருஷம் ஆப்போகுது, கேட்கல. ராஜா நான் மாத்திரம் என்ன வேணா கேட்பீங்களா? அதனால இதெல்லாம் நீங்க கேட்க தேவையில்லை. இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசு, கருணாநிதியின் குடும்ப ஆட்சி, பீகார்ல லல்லு குடும்ப ஆட்சி தூக்கி எறியப்பட்டதை போல கருணாநிதியின் குடும்ப ஆட்சி தமிழகத்தில் தூக்கி எறியப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.